ஹலோ குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சிறுகதை சோலை. அண்ணா உங்கள் சுபா. குட் மார்னிங் குட்டீஸ். குட் மார்னிங் மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கீதா ஃபார் கிட்ஸ். பார்க்கலாமா? பார்க்கலாம். இது வரைக்கும் நமக்கு கிருஷ்ணர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா? இன்னைக்கு நமக்கு அவர் இன்னொரு விஷயத்த சொல்லி கொடுக்க வந்திருக்காரு. என்ன தெரியுமா? என்ன டாபிக் இது? Calm your mind. எஸ், calm your mind. calm your mind என்ன? மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அது ஏதாச்சும் கோவம் வந்துச்சுன்னா அது ரிலாக்ஸ் ஆயிக்கும். அதுதான். ஓகே ஃபைன். ஸோ அதை நம்ம இப்போ பொறுமையா பார்க்கலாம். ஓகே, இங்க ஒரு அண்ணா என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. யோகா பண்றாங்க, மெடிடேஷன் பண்றாங்க. சூப்பர். மெடிடேஷன் பண்ணும்போது என்ன நமக்கு கிடைக்குது? காமோட பீஸ் கிடைக்குது. காமன் பீஸ் கிடைக்குது. அதை பத்தி தான் இப்போ கிருஷ்ணா சொல்ல போறாரு. பார்க்கலாமா? ரைட். உள்ளே இருக்காங்களா? கிருஷ்ணா இருக்காங்களா? வெரி குட். அந்த மாதிரி நான் இருப்பேன்னு சொல்றாரு. என்னெல்லாம் சொல்றாருன்னு பார்க்கலாமா? We do many activities every day. Sometimes we are studying, sometimes playing, sometimes talking to friends, and sometimes watching TV. நம்ம நிறைய பண்றோம்ல. காத்தால எந்திரிச்சதுல இருந்து எவ்வளோ பண்றோம். சில நேரம் விளையாடுறோம், சில நேரம் படிக்கிறோம், சில நேரம் டிவி பார்க்குறோம். இல்ல நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டே இருக்கோம்ல. ஃபைன். நமக்காக கொஞ்ச நேரம் பொறுமையா உட்காரலாமா? அதுதான் கிருஷ்ணா சொல்றார். Okay. Krishna says we should also calm our mind sometimes. How? By doing no activity. ஒன்றும் அமைதியா இருன்னு சொல்றாரு. எதுவுமே பண்ணாதீங்க, சமத்த கொஞ்ச நேரம் பொறுமையா அமைதியா கண்ணு மூடி உட்காந்துக்கோங்கன்றாங்க. ஓகே, அப்போ எப்ப பாரு குதிச்சுட்டு சத்தம் போட்டுட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இப்போ சேட்டை பண்றது ஓகே, ஆனா எக்ஸசைஸ் பண்றது ஓகே. மனசுக்கு என்ன எக்ஸசைஸ் இருக்கு? மனசுல கிருஷ்ணா இருப்பாரு, இல்ல காட்ஸ் எவ்ரிவர் இருப்பாரு. அப்போ அவங்களுக்காகவும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. நம்மளை நாமளே ரியலைஸ் பண்ற டைம் தான் என்னது? மெடிடேஷன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க தான் மெடிடேஷன் பண்ணணும்னு இல்ல, சின்ன பசங்களும் பண்ணலாம், ஈவன் யங் கூட பண்ணலாம். பண்ணலாமா? ஓகே, அப்போ பொறுமையா அமைதியா இருந்து என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணலாம். ஓகே, அதை பத்தி தான் சொல்ல போறாங்க. கொஞ்சம் பொறுமையா கேட்கலாமா? எஸ். He tells us one way to do this. அதுல ஒரு வழி என்ன அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? In a quiet room, sit on a mat on the floor. Cross your legs, make your chest straight, close your eyes and calm your mind. Repeat the mantra Om slowly, or repeat the names or mantras of your favorite god. Do this for 15 minutes. If you can, do it for longer. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இப்போ கண்ணை மூடிட்டு இப்படி கையை முடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம அமைதியா உட்காரும்போது நம்ம மனசுக்குள்ள ஐதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு பிடிச்ச கடவுள் யாரா இருந்தாலும் அவங்க பேரை திரும்ப 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 சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு பிடிச்ச ஸ்லோகம் ஏதானே இருக்கும் இல்லையா? அந்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க சொல்றாங்க. எவ்வளவு நேரத்துக்கு? ஒரு 15 மினிட்ஸ். சரியா? 15 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது நம்ம காமாவும் அமைதியாகும், சேட்டெல்லாம் குறையும். நமக்கு ஒரு வால் ஒன்று முளைச்சிருக்கும் இல்லையா குட்டியோண்டா, அந்த வால் எல்லாம் கொஞ்சம் குறையும். நாம குட் பாய்ஸ் அண்ட் குட் கேர்ள்ஸா மாற ஆரம்பிப்போம் அப்படிங்கிறாரு. ஓகே, there are many other ways to calm your mind. நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நிறைய வகையிலும் பண்ணலாம் அப்படின்றாங்க. என்ன தெரியுமா? லைக் வாக்கிங் இன் கார்டன் as you enjoy its natural beauty. நல்ல ஒரு கார்டன்ல போய் சும்மா ஜாலியா மெதுவா அப்படியே நடந்து போலாம். சரியா? அப்புறம் ஆர் லிசனிங் டு சாஃப்ட் மியூசிக். ஒரு நல்ல மெதுவான ஒரு மியூசிக் ஒன்று போட்டு அப்படியே லிசன் பண்ணலாம்னு சொல்றாரு. அப்படின்னா ஆர் கலரிங் or drawing with crayons.
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரிங் பண்றதோ டிராயிங் பண்றதோ ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு சொல்றாரு. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? ஒரே விஷயத்த சிந்தனை பண்றோம். மெடிடேஷன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது மட்டும் மெடிடேஷன் கிடையாது. மெடிடேஷன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்த ஒருநிலைப்படுத்துறோம், நம்ம சிந்தனைய ஒருமுகப்படுத்தி நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு தான் மெடிடேஷன் பேர். அத எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி நம்ம அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறோமா, தட் இஸ் ஆல்சோ மெடிடேஷன். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், வரைகிறோமா, வரையும் போது சிந்தனை பூரா வரையறதுலயே இருக்கா, தட் இஸ் ஆல்சோ மெடிடேஷன். ஓகேவா? பாட்டு கேட்கிறோமா, அமைதியா பாட்டை மட்டும் கவனிக்கிறோமா, that is also meditation. அததான் சொல்ல வராங்க. சரியா? Do what you like. Calming your mind will make you feel happy. It will also help you do your activities better. என்ன சொல்றாங்க? உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க செய்யுங்க. எப்படி செய்யணும்? அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யுங்க. அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும்? உங்க மனசு அப்படியே நிதானமா இருக்கும். அப்புறம் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் யார் நமக்கு சொல்றா? கிருஷ்ணா சொல்றாருல்ல. நமக்கு கிருஷ்ணா ஒரு நல்லது சொன்னா நம்ம அவருக்கு என்ன சொல்லுவோம்? Thank you, Krishna. Thank you, Krishna.